ஒரு பணக்காரன் தம் வீட்டு விண்டோவால வெளியில பாக்குறப்போ ஒரு ஏழை மனுஷன் அந்த வீட்டோட டஸ்ட்பின்ல இருந்து தனக்கான உணவை தேடி எடுத்துக்கிட்டு போறான். அந்த மனுஷனை இந்த பணக்காரன் பார்த்துட்டு தேங்க் காட், இந்த நிலைமையில நீ என்ன வைக்கல அப்படின்னு இறைவனுக்கு நன்றி செலுத்துறான். அந்த ஏழை மனுஷன் ரோடால போறப்போ அந்த ஸ்ட்ரீட்ல மிஸ்பிஹேவியர் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷனை பாக்குறான். அவனை பார்த்த இந்த ஏழை உடனே தேங்க் காட், என்ன நீ பைத்தியக்காரனா வைக்கலன்னு இறைவனுக்கு நன்றி செலுத்துறான். அப்படியே அந்த பைத்தியக்காரன் பின்னாடி திரும்பி பாக்குறப்போ ஒரு ஆம்புலன்ஸ்ல ஒரு நோயாளிய ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த பைத்தியக்காரன் தேங்க் காட், என்ன நீ நோயாளி ஆக்கல, ஆரோக்கியமா வச்சிருக்கன்னு இறைவனுக்கு நன்றி செலுத்துறான். அப்படியே அந்த நோயாளி ஹாஸ்பிட்டலுக்கு போறப்போ மோச்சரில் இருந்து டெட் பாடிஸை எடுக்கிறாங்க. அதான் இந்த நோயாளி பாக்குறான். அப்புறம் அந்த நோயாளி உடனே தேங்க் காட், என்ன இன்னும் உயிரோடு வச்சிருக்க, டெட் பாடி ஆக்கலன்னு இறைவனுக்கு நன்றி செலுத்துறான். பட் அந்த டெட் பாடிஸ்க்கு இதெல்லாம் பார்க்க முடியாது, இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் முடியாது. என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு நாள் விடியலும் நாம கேட்காமலே நமக்கு கிடைக்கிற பரிசு, நாம விடுற ஒவ்வொரு மூச்சும் இறைவன் எண்ணி போட்ட பிச்சை. சரிங்களா? எத்தனையோ பேர் இந்த வீடியோ போரிங்கா இருக்குதுன்னு தள்ளி விட்டுட்டு போயிருப்பாங்க. பட் நீங்க இந்த வீடியோவை முழுசா பார்த்தீங்க, இறைவனுக்கு நன்றி செலுத்துங்க. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கையை அழகுபடுத்துறது நம்ம கையில தான் இருக்குது.